அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சினிமா நியூ அப்டேட்ல நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, பத்மபூஷன் ஏகே அஜித்குமார் அவர்கள் தொடர்ந்து அவர் புதிய படங்கள்ல கமிட் ஆகிட்டாரு. இதை பத்தி நம்மளுடைய சேனல்ல ஒரு காணொளி வருகிறது அப்படின்னு நேற்றைய தினம் ஒரு முன்னோட்டத்தை வெளியிட்டிருந்தோம். இப்போ ஏகே அஜித்குமார் அவர்கள் யாரோட இயக்குனரோட டைரக்ஷன்ல அவர் புதிய திரைப்படங்கள்ல நடிக்க இருக்கிறாரு அப்படின்னு வாங்க நண்பர்களே காணொலிக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம பத்மபூஷன் ஏகே அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் சினிமாவை விட கார் ரேஸை ரொம்பவே அவர் நேசிக்கிறாரு. கார் ரேஸ்ல எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படின்னு ரொம்பவே ஒரு லட்சிய வெறியோட கார் ரேஸ்ல அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இதனால சினிமாவில் கூட அவருடைய கவனம் செலுத்தலை. அவர் சினிமாவில் நடித்த பணத்தை எல்லாத்தையுமே கார் ரேஸில் தான் அவர் முதலீடு பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏகே அஜித்குமார் அவர்கள் தொடர்ந்து புதிய திரைப்படங்களில் அவர் நடிக்க போகிறதா ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டேர் டிவில் இந்த படத்தை ஷாலினி அஜித்குமார் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல ஒரு அப்டேட் காணொலியை வெளியிட்டு வந்தோம். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவர்களோட கனவு திரைப்படம் மங்காத்தா 2 இந்த படத்தில் அவர் நடிக்க போகிறதா சில அப்டேட்டுகள் வெளியாயிருக்கு. ஆனால் இது எந்த லெவலுக்கு உண்மை அப்படின்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தா பார்க்கணும். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா அவர்களுடைய டைரக்ஷனில் ஏகே அஜித்குமார் அவர்கள் நடிக்க போகிறாரு. இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏகே அஜித்குமார் அவர்கள் டேர் டிவில் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவங்களுடைய டைரக்ஷனில் இந்த படத்தை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிட்டுட்டாங்க. கிளாடியேட்டர் ஐயன் ப்ரொசீட் ஆஃப் சேலஞ்சஸ் ஏகே அஜித்குமார் அவரோட ஒரு டாக்குமெண்ட்ரி திரைப்படத்தில் அவர் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தை இதுக்கான டீசரை கூட வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏகே அஜித்குமார் அவர்கள் ரேஸில் எந்தெந்த நாட்டில் அவர் கலந்துக்கிட்டாரு, ஏகே அஜித்குமார் அவர்கள் சந்தித்த சோதனைகளும் சவால்களையும் இந்த படத்தை மையக்கருவா வச்சு தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு இசை ஜிவி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறார். இந்த படத்தை கோல்டன் தரோப்பி ஃபிலிம் ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏகே அஜித்குமார் அவர்கள் கார் ரேஸில் அவர் சந்தித்த சோதனைகளையும் சவால்களையும் பார்த்தீங்கன்னா இதை திரையில் பார்க்கறதுக்கு ஏகே அஜித்குமாரோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி இன்னொரு அப்டேட் இப்போ வெளியாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி திரைப்படம் தான். இந்த டாக்குமெண்ட்ரி படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு இப்போ ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த படம் அக்டோபர் மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இப்போ ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அதாவது குட்பேடக்கிளி திரைப்படத்துக்கு பிறகு ஏகே அஜித்குமார் அவரோட கார் ரேஸ், ஏகே அஜித்குமார் அவர்கள் கார் ரேஸில் சந்தித்த சோதனைகளையும் சவால்களையும் இந்த பயணத்தை இந்த கிளாடியேட்டர் படம் மூலமாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஏகே அஜித்குமாரோட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இந்த படத்தோட டீசருக்கே ஏகே அஜித்குமாரோட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைத்திருக்கிறது. இணையதளம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இப்போ வைரலாக தான் போயிட்டு இருக்கு இந்த படத்தோட டீசர். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகே அஜித்குமாரோட ரசிகர்கள்லாம் குட்பேடக்கிளி திரைப்படத்துக்கு பிறகு ரேஸில் அவர் ரொம்பவே பிஸியாக இருந்ததுனால ஏதாவது ஒரு திரைப்படத்தில் அவர் நடிப்பாரா அப்படின்னு அவரோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேர் டிவில் திரைப்படத்தில் அவர் நடிக்க போகிறாரு அப்படின்னு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. டேர் டிவில் திரைப்படத்துக்கு பிறகு ஏகே அஜித்குமார் அவர்கள் இயக்குனர் வெங்கட் பிரபு அவரோட கனவு திரைப்படம் மங்காத்தா 2 படத்தில் நடிக்க போகிறதா ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு. இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியானாதான் நமக்கு தெரியும். இப்போ ஏகே அஜித்குமார் அவர்கள் நடிக்கின்ற திரைப்படத்தை பற்றி அப்டேட் வெளியானதுல இருந்து அவருடைய ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே உற்சாகத்தில் இருக்காங்க. இப்போ ஏகே அஜித்குமார் அவர்கள் நடிக்கின்ற புதிய திரைப்படத்தை பற்றி
நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொளி பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.